ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைன் ஷுக்கிஸ் எம்ப்ராய்டரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் ஃபில்லிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் சின்னதாகவும் மேல் பகுதி இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாகவும் இருந்தால் அதை எப்படி வந்து ஈஸியாக வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு காட்ட போகிறோம். இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் பகுதி வந்து உங்களுக்கு நாட்ஸ் வர்ற மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது வித்தியாசமான ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஃபில்லிங்க்கு சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். த்ரெட்டில் சிங்கிள் த்ரெட்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக ஷேப்பிங்க்கு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக இப்போ போட்டுட்டு அப்படியே வந்து பேக் எடுத்து நாட் பண்ணுவோம். கரெக்டாக இந்த ஃப்ளாரோட இந்த எட்ஜஸில் நாட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் எடுக்கிறப்போ பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கொண்டு வராமல் பாதி அளவுக்கு எடுத்து நாட் பண்ணுறோம். இப்போ திருப்பியும் இந்த நடுப்பகுதி வரைக்கும் எடுத்து நாட் பண்ணுறோம். ஸோ இந்த கரெக்டாக இந்த பூவோட இந்த எட்ஜ் பகுதியில் கரெக்டாக வந்து நாட்ஸ் வந்து போட்டுகிட்டே வரோம். இப்போ பாதி ஒரு தடவை பாதியாக எடுக்கிறோம், ஒரு தடவை வந்து முழுசாக எடுக்கிறோம். ஏன்னா இந்த மேல் பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து இந்த அகலம் வந்து ஜாஸ்தி இருக்கிறனால ஈஸியாக வந்து ஃபில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எடுத்துகிட்டே வரோம். ஒரு தடவை கீழே இந்த சென்டர் நாட் வரைக்கும் எடுக்கிறோம், இன்னொரு முறை பாதி வரைக்கும் எடுக்கிறோம். ஸோ ஈஸியாகவும் உங்களுக்கு ஃபில்லிங் ஆகும். அட் த சேம் டைம் இந்த எட்ஜில் வர நாட்டு நல்லா அழகாக தெரியும். இதை நீங்கள் இந்த நாட் வந்து இதே மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும்னு இல்லை, உங்கள் சைஸை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிகிட்டே போடுங்க. அதே மாதிரி அந்த சென்டரில் கொடுக்குற லென்த்தும் வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம சேஞ்சஸ் பண்ணி போடலாம். ஸோ இப்போது செகண்ட் டைம் வந்து செகண்ட் பெட்டல் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வந்து அவுட்லைனில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் சேம் மெத்தடில் தான் வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த பெட்டலை சுற்றி கரெக்டாக வந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். இப்போது உங்களுக்கு இந்த அவுட்லைனை பேஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஈஸியாக வந்து நாட்ஸ் வந்து போடலாம். அதனால் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். சேம் மெத்தடில் நான் ஃபில் பண்ணுறேன். பாதி ஒரு தடவை, ஃபுல்லாக ஒரு தடவை, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன். தென் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன். அதாவது ஃபுல்லாக வேணுமா இல்லை ஹாஃபே போதுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். இது இன்னும் கொஞ்சம் இந்த நாட் வந்து பெருசாக தெரியும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து மைன்யூட்டாக நாட் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்ல தடிமனான நாட்டாக தெரியும். இந்த செயினுக்கு இது வந்து உள்ளே எடுத்திருக்கேன், இப்போ வெளியே எடுக்கிறேன். ஸோ எந்த மாதிரி நமக்கு வேணுமோ அப்படி வந்து டிசைட் பண்ணி போடலாம். செயினுக்கு வெளியே எடுத்தால் ரொம்ப இழுக்குதுன்னு தான் உள்ளே வச்சு போட்டேன். சில்க் காட்டன் ஃபேப்ரிக், ஸோ கொஞ்சம் பார்த்து தான் வந்து போடணும்.
இது சிங்கிள் த்ரெட் ஃபில்லிங் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் டபுள் த்ரெட்டை விட. ஸோ இப்போ எகெயின் இந்த பெட்டலுக்கு போட்ட அதே டைப்லேயே தான் இந்த மித்த 3 பெட்டலும் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த செயின் ஸ்டிச் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் எட்ஜ் வந்து ஜட்ஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் செயின் வச்சே வந்து போடுறேன். ஸோ இந்த ஃபில்லிங் வந்து ஃபாஸ்ட்டாகவும் நல்லா அழகாகவும் வந்து திக்காகவும் வந்து ஃபில் பண்ண முடியும். இது சிங்கிள் த்ரெட் ஃபில்லிங் தான். ஸோ இதை சிம்பிளான மெத்தடில் சென்டர்லேயும் வந்து இப்போ பீட்ஸ் வச்சு ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளார் பேட்டர்ன் வந்து இந்த ஒரு ஷேப்பிங்க்கு இல்லை, நீங்கள் எந்த ஷேப்பிங் வேணாலும் இதே மாதிரி வந்து கொடுக்கலாம். எட்ஜஸ் இந்த மாதிரி நாட்ஸ் மாதிரி வரும் உங்களுக்கு, நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிசைனை நெக்ஸ்ட்டு என்னோடய வீடியோஸில் ப்ளவுஸஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். See you in my next video, friends. Bye.